நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம 2 அடிப்படையான கேட்டகரியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு நம்ப எம்ப்ளாயியா இருப்போம். இல்லன்னா வந்து நம்ப எம்ப்ளாயரா இருப்போம். இந்த 2 இடத்துல நம்ம எம்ப்ளாயரா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கிறதும், நம்மளுடைய அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதும், பெஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் பெரிய வித்தியாசத்த உருவாக்குது அப்படின்னா, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். நான் கேள்விப்பட்ட விஷயம் தான். என்னன்னா, அ "டூ வாட் யூ கேன்" அப்படிங்கிறது ஒண்ணு. "டூ வாட் பெஸ்ட் யூ கேன்" அப்படிங்கிறது இன்னொன்னு. பெரும்பாலும் நாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல, "வி டூ வாட் வி கேன், பட் வி ஆர் நாட் டூயிங் வாட் பெஸ்ட் வி கேன்." இதுல வந்து நம்ம எம்ப்ளாயரா இருந்தாலும் சரி, நம்ம எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, இதனால நம்ம எதுவும் செய்யாம பெரிய விஷயத்த சாதிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருந்தாலுமே, அதனால எந்த விதமான பெரிய பயனும் இருக்க போறதில்ல. ஏன் அப்படின்னா, இதே மாரி இருக்கும்போது நமக்கு மேல இருக்கிறவங்களும் வளர முடியாது, நாமளும் வளர முடியாது. நம்ம இருக்கிற நிறுவனமும் வளராது, அந்த நிறுவனத்துல நாமளும் வளர முடியாது. அப்போ நம்மளால எத செய்ய முடியுமோ அத செய்யறத விட, நம்மளால எதை சிறந்ததா செய்ய முடியுமோ அத கண்டிப்பா செஞ்சா, நாம இருக்கிற இடத்துல நமக்கு சிறந்த வாய்ப்பு கிடைக்கலாம். அப்படி இல்லன்னா, வெளிய நமக்கு சிறந்த வாய்ப்பு கிடைக்கலாம். ஆக மொத்தத்துல இது 2யுமே செய்யாம வந்து, என்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற சிந்தனையில செய்யும்போது, ஒரு ஸ்டேஜ்ல நாமளே நம்ம எதுக்குமே ஆகாத மனிதரா ஆயிட்டோமோ அப்படிங்கிற அந்த ஃபீல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைக்குமே நம்மள வந்து மத்தவங்க முதுகுல தட்டி தட்டி குடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறத விட, நம்ம முதுக நாம தான் தட்டிக்கணுங்கிற அடிப்படையில, நமக்கே ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு சிச்சுவேஷன நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னா, நம்மளால என்ன பெஸ்ட் நம்மளால பண்ண முடியுமோ, அத நம்ம வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொசிஷன், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம பண்ணும்போது, நம்மளால டெஃபினட்டா வந்து லைஃப்ல வந்து நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். அது வந்து அ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அ பறவை வந்து கிளைய நம்புறத விட, பறவை தன்னுடைய இறக்கைய நம்புற மாரி. இறக்கைங்கிறது திறமை. கிளைங்கிறது நம்ம வேலை செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம வந்து இறக்கையை நம்பும்போது, கண்டிப்பாக கிளை முறிந்தாலும் நம்மால் பறக்க முடியும் நம்பிக்கையோடு. நன்றி.